सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। सर्वश्रुतिशिरोरत्न विराजितपदाम्बुजः वेदान्ताम्बुजसूर्यो यः तस्मै श्रीगुरवे नमः। चैतन्यशाश्वतशान्त व्योमातीतो निरञ्जनः बिन्दुनाथकलातीतः तस्मै श्रीगुरवे नमः। ज्ञानशक्तिसमारूढः तत्त्वमाला विभूषितः मुक्तिमुक्तिप्रदाता च तस्मै श्रीगुरवे नमः। अनेकजन्मसम्प्राप्त कर्मबन्धविदारिणे आत्मज्ञानप्रदानेन तस्मै श्रीगुरवे नमः। शोषणं भवसिन्धोश्च ज्ञापनं सारसम्पदः गुरोपादोदकं सम्यक् तस्मै श्रीगुरवे नमः। न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्रीगुरवे नमः। मन्नाथः श्रीजगन्नाथः मद्गुरु श्रीजगद्गुरु मदात्मा सर्वभूतात्मा तस्मै श्रीगुरवे नमः। गुरुरादिरनादिश्च गुरुः परमदैवतं गुरोः परतरं नास्ति तस्मै श्रीगुरवे नमः। ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्याधरिणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। जय बोलो सद्गुरुनाथ महाराज की जय। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं पुराणमुनिनां मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्भ त्वामनुसन्धधामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ अमानित्वमदम्भित्वम् अहिंसा क्षान्तिरार्जवम् आचार्योपासनं शौचम्
स्थैर्यमात्मविनिग्रहः इन्द्रियार्थेषु वैराग्यम् अनहङ्कार एव च जन्म मृत्युजरा व्याधिः दुःखदोषानुदर्शनम् असक्तिरनभिष्वङ्गः पुत्रदारगृहादिषु नित्यं च समचित्तत्वम् इष्टोनिष्टोपपत्तिषु इष्टानिष्टोपपत्तिषु मयि चानन्ययोगेन भक्तिरव्यभिचारिणी विविक्तदेशसेवित्वम् अरतिर्जनसंसदि अध्यात्मज्ञाननित्यत्वम् तत्त्वज्ञानार्थदर्शनम् एतज्ज्ञानमिति प्रोक्तम् अज्ञानं यततोऽन्यथा सर्वात्मत्वम பிரம்மத்துவம் இதை தவிர என்னுடைய ஸ்வரூபமானது வேறொன்றாக இருக்க முடியாது. இதை தான் நம்ம இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் அத்வைதம்னு சொல்கிறோம். இந்த சர்வாத்மத்துவம் அப்படிங்கிறது ஒன்று புதுசாக அடைய வேண்டிய விஷயம் அல்ல, ஆல்ரெடி சித்த வஸ்துவாக இருக்கிறது. அந்த சித்தமான என்னுடைய ஸ்வரூபத்தை அறிஞ்சிக்கிறது தான், அதுதான் என்னுடைய ஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். அந்த ஞானத்திற்கு சாதனை இருக்கிறது, இந்த ஞானத்திற்கு கரணம் இருக்கிறது, ஞானத்திற்கு பிரமாணம் இருக்கிறது. என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த பிரமாணமும் தேவையில்லை, அதே நேரத்தில் என்னை பற்றி காட்டி கொடுக்கக்கூடிய பிரமாணம் இருக்கிறது. கன்ஃபியூசிங்காக இருக்கும். நான்கிறதுக்கு இல்லையா, புதுசாக ஒன்றாக என்னது அப்படிங்கிறது எதையும் காட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா நான்கருடைய ஸ்வரூபமே எல்லா விதமான பிரமாண பிரமேய பிரமாத விலக்ஷணமாக இருக்கிறது. பிரமாத பிரமேய பிரமாணத்திற்கு எது அதிஷ்டானமாக இருக்கிறதோ அதுதான் நான். அதனால் எந்த பிரமாணத்தினால என்னை விளங்க வைக்கவோ காட்டி கொடுக்கவோ முடியாது. நான்கிறது சர்வதிருக்கு. சர்வதிருக்கு உங்களுக்கு இந்த வார்த்தை நன்னா தெரியும் இல்லையா? அதே நேரத்தில் நான்கிறதுக்கு நான் இதெல்லாமோ வச்சுட்டுருக்கேன். சர்வாத்மம் இல்லாமல், பிரம்மத்துவம் இல்லாமல், பரிச்சின்னத்துவமாக, லிமிட்டடாக, ஜீவத்துவத்துடன், தேசகால பரிச்சின்னத்துவத்துடன் இருக்கிறதுனால இதெல்லாம் மிஸ்கன்செப்ஷனை நீக்கக்கூடியதற்கு ஒரு நமக்கு ஏற்பட்டிருக்கிற பிரமாணம், சாஸ்திர பிரமாணம். அதோடைய விஷயம் தழுவியது தான் பகவத்கீதா. அதில் இந்த 13வது அத்தியாயத்தில் நாம் பண்புகளை பார்க்குறோம். அந்த பண்புகள் அப்படிங்கிறத வச்சுட்டு வெறுமன பண்புகளை பார்க்காம அந்த பண்புகளை நாம் ரிசர்ச் பண்ணுறோம். நட்பண்புகள்னு சொன்னாலும், வேல்யூஸ்ன்னு சொன்னாலும், வர்ச்சூஸ்ன்னு சொன்னாலும், சதாச்சாரம்னு சொன்னாலும் ஒன்று தான் இல்லையா?
இந்த சதாச்சாரமாக இருக்கணும்னா இருக்கலாமே, நல்லது தானே. நல்ல பண்பு குடையனா இருக்கணும்னா நல்லது தானே, இருக்கலாமே. யாரும் மறுக்க மாட்டா. அப்படி இருக்கலாமே, கண்டிப்பாக இருக்கலாமே. அப்படிதான் இருக்கணும். சரி, என்ன கூட பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒன்று சொல்லுவா. ஓகே, ஆனால் அந்த ஆனா இருக்கும் எல்லாருக்கும். அப்படிலாம் இருக்கணும், கரெக்டாக அப்படி தான் இருக்கணும். ஆனால் என்ன அர்த்தம்? ஏதோ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, இந்த ஸ்டேட்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கேளோ, கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். அப்படியே வெகுலி மாதிரி எல்லா நேரத்தையும் உண்மையே சொல்லிட்டு இருக்காதடா. காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன சாமர்த்தியமாக இரு. இதெல்லாம் நமக்கு கேள்விப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டு. அப்படி சாமர்த்தியமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இருக்கலாம். ஓகே, அப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இருக்கப்படாது. இருக்கலாமா? இருக்கலாம். அப்படி தான் இருக்கணுமான்னா அப்படி இருக்கப்படாது. அப்போ சதாச்சாரம் அப்படிங்கிறது வந்து சாமானிய தர்மம் ஆகிறது. சாமானியம்னா யூனிவர்சல். எந்த மனிதன் எந்த இடத்துல, எந்த குலத்தில், எந்த ஜாத்தியில், எந்த பாஷையில், எப்படிப்பட்ட உருவம் கொண்டு இருந்தாலும் இது இந்த தர்மமானது அவனுக்கு பொருந்தும். அப்போ எந்த ஒரு விஷயம் நான் மற்றவர்கிட்டேருந்து எதிர்பார்க்கிறேனோ, மற்றவா எனக்கு செய்யணுங்கிற விருப்பம் இருக்கிறதோ எனக்கு, அது நான் மற்றவாளுக்கு செய்வது சாமானிய தர்மம். மற்றவர்கள் எனக்கு எது செய்யக்கூடாதுன்னு நான் விரும்ப மாட்டேன், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு விரும்புவேன், செய்யணும்னு விரும்புவேன், அதெல்லாம் நான் மற்றவாளுக்கு செஞ்சிடணும். இதெல்லாம் நான் மற்றவாள்கிட்டேருந்து விருப்பமே இல்லை, இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிறத நான் மற்றவாளுக்கு செய்யவே கூடாது. இது வந்து சாமானிய தர்மம். மற்றவா எப்படி இருந்தாலும் நான் இதை ரெண்டத்தையும் கடைப்பிடிக்கிறது சாமானிய தர்மம். யார் இப்படி இருக்கின்றாரோ இல்லையா, அவர்களுக்கு பேர் தர்மின்னு பேர், சாமானிய தர்மம் கடைப்பிடிப்பவர்னு பேர், அல்லது சதாச்சாரன்னு பேர். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்? உங்களுக்கு தான் தெரியுமே, நன்னா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை தான் சொல்கிறேன், நான் தெரியாததை சொல்லலை. ஆனால் இந்த ஆனா இருக்கிறதுனால நம்ம பேசின்னு இருக்கோம். புரியுறதா உனக்கு? இந்த ஆனாவை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இந்த இந்த சாமானிய தர்மம் இல்லையா, போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? இது ஈஸ்வர சிருஷ்டி, பகவான் நிமித்த உபாதான காரணம், மெட்டீரியல் காசும் இன்டலெக்சுவல் காசும் பகவானே. அப்போ இருக்கிறது சர்வமும் ஈஸ்வரமயம். அப்போ இந்த தர்மம் சாமானிய தர்மங்கிறது என்ன ஆகும்? அதே பகவானுடைய மேனிஃபெஸ்டேஷன் தான். கரெக்டாக? அப்போது எல்லா இடத்துலையும் இது சகஜமாக இருக்கிறது. இது ஒரு மனிதனாலேயோ இல்லை ஒரு மதத்தினாலேயோ ஒரு மட்டத்தினாலேயோ யாருனாலேயும் இது உற்பத்தி பண்ணப்பட்டதல்ல. இது ஒரு முக்கியமான விஷயம். இது பகவத் ஸ்வரூபமாக பகவானுடைய வெளிப்பாடாக இது இருக்கிறது. அதனால் யாரை கேட்டாலும், படித்தவர்கள் படிக்காதவர்கள் யாரை கேட்டாலும் மற்றவர்களை புண்படுத்தலாமா, பொய் பேசலாமா, திருடலாமான்னு கேட்டால் என்ன சொல்லுவா? இந்த மண்டையாட்டுறது இருக்குல்ல, இது அபாஷா. கூடாது அப்படின்னு சொன்னால் ஒரு பாஷைக்கு அது சம்பந்தமாயிடும். கூடுதண்டே கூடுதோ அப்படின்னா தெலுங்கு இல்லையா, ஒரு பாஷைக்கு ஒன்று இருக்கிறது. ஆனால் இப்படி ஆட்டிட்டேல்னு சொன்னால் அது என்னது? சர்வ பாஷை விலக்ஷணமாக ஆயிடுறது. எல்லாரும் என்ன சொல்லுவா? ஊமை கூட என்ன சொல்லும்? புரியுறதா? இது வந்து யூனிவர்சலாக இருக்கிறது. அப்போது யாராலையும் எனக்கு தர்மம் தெரியாது, எனக்கு தர்மத்தை சொல்லி கொடுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்? புரியுறதா? இந்த சாமானிய தர்மம்ங்கிறது வந்து என்னென்னு பார்த்தோம்? காமன் சென்ஸ்ன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஃபாலோ பண்ணிட்டு வர முடியுறதா? இந்த கிளாஸ் சீரீஸை வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். புரியுறதோ? அப்போது நமக்கு ஆல்ரெடி காமன் சென்ஸாக எல்லோருக்கும் இது தெரிஞ்ச விஷயமாக இருக்கிறது. அதை தான் வந்து என்ன பண்ணுறது? பல மதங்கள், பல மட்டங்கள்,
பல கிரந்தங்கள் இதே விஷயத்தை தான் ஞாபகப்படுத்துறது, புதுசாக சொல்லித்தரது. அகிம்சா, ஹிம்சா ந குறியாத்துங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் இது அந்த கிரந்தமானது ரிமைண்ட் பண்ணுறது, ரீகோட் பண்ணுறது. அதே மாதிரி ஹிம்சை அப்படிங்கிறது அதர்மம், ஹிம்சாங்கிறது அதர்மங்கிறதும் நமக்கு தெரியும், சாமான்யமாக இருக்கக்கூடியது. எல்லா ரிலீஜியனும் அதை என்ன பண்ணுறதுன்னா திருப்பி திருப்பி அதையே ரிமைண்ட் பண்ணுறது. சரி, அப்போ என்னதான் பிரச்சனை? எல்லாருக்கும் தெரியுமே, அப்போ எப்படி இருக்கணும்? ராமராஜ்யமாகலாம் இருக்கணும் இல்லையா? சிறுவையரெல்லாம் தேவியின் வடிவம், சிறுவன் அனைவனும் ராமனே, சந்தனம் எங்கள் நாட்டின் பொழுதி. இந்த ஒரு அழகான பாட்டு இருக்கிறது. எப்படி இருக்கணும்? ஒரு ஒரு சிறுவனும் எப்படி இருக்கணும்? ராமச்சந்திரமூர்த்தியாக இருக்கணும், சிறுவி சீதா மாதாவாக இருக்கணும், பண்பு சதாச்சார மயமாக எல்லாம் இருக்க வேண்டாமோ? இருக்கணுமா இல்லையா? நீங்கள் நியூஸ் பேப்பரை திறந்தா என்ன வருது? டிவி ஆன் பண்ணால் என்ன வருது? யார் எங்கே அட்டூழியம் பண்ணால் எப்படி களவாளித்தனம்லாம் நடந்திருக்கு, இதுதான் நடக்கிறது இல்லையா? யாரை வேணால் கேளுங்கோ, இப்படிலாம் நடக்கலாமான்னா இப்படிலாம் நடக்கவே கூடாது. டவுட்டே இல்லை யாருக்கும். இது பண்ணலாமா கூடாதுங்கிறது கிடையாது, பண்ணவே கூடாதுங்கிறது காமன் நாலேஜ் எல்லாருக்கும். ஆனாலும் நடக்கிறது. ஏன் இல்லையா? ஏன் அப்படின்னாக்க இந்த அஹிம்சா, சத்தியம் இல்லையா, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் ஏன் பண்ணக்கூடாது, ஏன் இதெல்லாம் பண்ணணும், ஏன் அஹிம்சாவை கடைப்பிடிக்கணும், ஏன் சத்தியத்தை கடைப்பிடிக்கணுங்கிறது தெரியல. இதெல்லாம் பண்ணணும்னு தெரியாது. ஏன் பண்ணணும்னா ஏன் சத்தியத்தை கடைப்பிடிக்கணும், ஏன் பொய் சொல்லக்கூடாது? ஏன்னா பொய் சொல்லக்கூடாதுடா, புரியுறதா? ஒரு ஸ்டெப் என்ன பண்ணிடுவோம், பொய் சொன்னால் பாப்பம் வரும். அப்படி சொல்கிறதுல வச்சுக்கோங்க, வந்தா வரட்டும் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள்கிட்ட மறுபதில் இருக்கோ? எப்படியோ போ. புரியுறதோ? உங்களோட ஆர்கியூமெண்ட்டு, நம்மளோட வழக்கு ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் முடிஞ்சுடுத்துன்னா, நீங்கள் சப்போஸ் லாயராக கோர்ட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வழக்குன்னு எடுத்த உடனே, முதல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சொன்ன உடனே ஜட்ஜு ஒரே ஒரு பதில் கொடுத்து கேஸை க்ளோஸ் பண்ணிட்டார்னா எப்படி இருக்கும்? என்னடா கஷ்டப்பட்டு லா படிச்சிருக்கோம், ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாரே கேஸை. புரியுறதோ? அப்போ புண்ணிய பாவம் இந்த விஷயம் இவா சொல்லியிருக்கா, பெரியவா சொல்லியிருக்கெல்லாம் தப்பில்லை. ஆனால் அது மட்டுமே போதுமோ? போடுறதோ பாருங்கோ, உங்களை சுற்றி நம்மளை நாமே பார்த்துக்கலாம். பின்னாடி எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், சதாச்சாரத்தில் எங்கே ஸ்லிப் ஆனோ, தெரிஞ்சோ தெரியாமலையோ, மற்றவா எப்படி ஸ்லிப் ஆகின்னு இருக்கா, இதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிறதோ பாருங்கோ. பல ராஜ்யங்கள், பல சாம்ராட்டுக்கள், புரியுறதா? அவர்களிடத்தில் நல்ல நல்ல மந்திரிகள், எல்லாம் பர்ஃபெக்டாக, எல்லாம் நல்ல ராஜ்யம் எல்லாமே. ஆனால் சில நேரத்தில் சில காலத்தில் என்ன ஆயிடுது, ஏதோ ஒரு விஷயத்திற்காக தன்னுடைய ராஜ்யத்தையே காட்டி கொடுக்கும் வண்ணமாக அவர்கள் மாறிவிட்டார். ஏன் காட்டி கொடுக்கலாமா ராஜ்யத்தை? என்ன சொல்லுவா? கூடாது. துரோகம்ங்கிறது காமன் சென்ஸ். ஆனால் என்ன ஆயிடுது, புரியுறதா? காம்ப்ரமைஸ் ஆயிடுறது. அப்போ இந்த காம்ப்ரமைஸ் ஆகிறது, காம்ப்ரமைஸ்னா புரியுறது இல்லை, அந்த பண்புகள், அந்த விஷயமானது நமக்கு முக்கியமாக இருந்தும் தெரிஞ்சும் கூட அதை நாம கடைப்பிடிக்காம என்ன பண்ணிடுறோம், விட்டு கொடுக்குறோம். ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், பண்ணலாமோ? அப்போ நமக்கு அந்த பண்புகள் தெரிந்திருக்கே தவிர ஏன் அந்த பண்புகள்ங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கு, ஒய் வேல்யூஸுங்கிறது அதோடைய புரிதல் இல்லை. அதுக்கப்புறம் இந்த அஹிம்சா அப்படிங்கிறது நாம் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயமாகவே இருக்கே தவிர அது என்மயமாக ஆகலை. நல்லா பாருங்கோ, அஹிம்சாங்கிறது நான் கடைப்பிடிக்கணும், ஆனால் அது என்னுடைய விஷயமாக ஆகலை. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எப்படிப்பட்டவர் இல்லையா?
அவர் கடைப்பிடிக்கிறது இல்லை. அவர் என்ன கடைப்பிடிக்கிறாரோ அது தர்மம். அப்படின்னா பாருங்க, ராமோ விக்கிரவஹான் தர்மா, தர்மோ விக்கிரவான் ராமஹா விக்கிரஹா தர்மா. தர்மத்திற்கான விக்கிரகம் ராம. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னெல்லாம் நம்ம சதாச்சாரம் சொல்கிறோமோ அது அது என்மயமா ராமமயமா இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. அப்போது ஒரு பண்பை நாம் கஷ்டப்பட்டு வேல்யூஸை கடைப்பிடிச்சு அதை ஃபாலோ பண்ணுறது ஒரு பக்கம், அதை ஏன் ஃபாலோ பண்ணணுங்கிற அறிவு நம்ம மயமாக அந்த வேல்யூ ஆயிடுத்துன்னு சொன்னால் இல்லையா, எந்த சிட்டுவேஷன்லேயும் தர்மனிஷ்டான்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த இடத்துல அதை யூஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தர்மனிஷ்டா. தர்மனிஷ்டம்னு என்னது? தர்மம் அல்லது இந்த சதாச்சாரமானது அவர் மயமாக அவள் மயமாக ஆயிட்டது. சொல்கிறது புரியுறதா? ஓகே. அப்போது வேல்யூ ஆஃப் வேல்யூஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு பண்புகள் தெரிந்திருக்கே தவிர ஏன் இந்த பண்புகளை நாம் கடைப்பிடிக்கணும் இல்லையா? இது எதற்காக, என்ன ஆகும், பண்ணலைன்னா என்ன ஆகும், காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும் தெரியுமோ இல்லையா? அது தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் பணத்துக்காக பொய் சொல்கிறா வச்சுக்கோங்களேன், இது காமன் உதாரணம் தானே, உங்களுக்கு எல்லாம் புரியும். பணத்துக்காக பொய் சொல்லலாமான்னு கேட்டால் பொய் சொல்லக்கூடாது, கரெக்டு. அவள் எல்லாருக்கும் தெரியும், பொய் சொல்கிறவாளுக்கும் தெரியும். திருடவனுக்கு திருடக்கூடாதுன்னு தெரியுமோ? எப்படி தெரியும்? ராத்திரியில் திருடுறான், யாரும் பார்க்காத போது திருடுறான், கரெக்டா? அவன் எப்படி திருடணும்னா திருடினாங்கிறது தெரியக்கூடாது, அவன் திருடினான்னு யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுறதா? அப்போ அவன் என்ன பண்ணுறான்? திருடக்கூடாதுங்கிறத வேல்யூ பண்ணிட்டு ஆனால் கண்டினியூஸாக திருடனா இருக்கான். எப்படி இருக்கு பாருங்க. அதே மாதிரி பொய் சொல்றது இல்லையா, சத்தியத்தை கடைப்பிடிக்காமல் இருக்கிறது அட் த காஸ்ட் ஆஃப் மணி. பணம் கொடுத்தா என்ன வேணா பண்ணலாம் இல்லை? அப்படிலாம் இல்லை ஜீனா. நமக்கு யாராவது 100 கோடி ரூபா கொடுத்தால கண்ணில் பார்த்துருக்கேல, சப்போஸ் 100 கோடி ரூபா அவங்க முன்னாடி வச்சுக்கோங்க, என்ன இப்படி இருக்கும்? ஒன்றே ஒன்று தானே, ஒரே ஒரு பொய் தானே சொல்லணும். ஒன்று சொல்லி நமக்கு ஒரு காசி ராமேஸ்வரம்லாம் இருக்கே இல்லையா? அந்த காசி ராமேஸ்வரத்துக்கு போய் ஒரு பிராய்ச்சித்தை பண்ணிட்டோம்னா 100 கோடிக்கு 100 கோடியும் ஆச்சு. அட்லீஸ்ட் இப்படி யோசிக்க முடியுமோ? இப்படி பாருங்கோ. சப்போஸ் அப்படி பண்ணினோன்னு வச்சுக்கோங்க, பணத்தை வாங்கிட்டு பொய்ய சொல்லணும்னா என்ன ஆகும் இல்லையா? பணத்தை வாங்கி பொய்ய சொல்றான்னா நல்லது பண்றாளா கெட்டது பண்றாளா? நன்மையா இல்லையா? தீமையாத டவுட்டே இல்லையே. உங்களுக்கும் தெரியுமோனோ பணம் வாங்கும்போது? சரி, உங்களுடைய வயசான காலம் மட்டும் அது தெரியுமா தெரியாதா? அது ஒன்றே போதும். என்ன பியூட்டி பாருங்க. இப்போ அப்படி என்ன இதை டிரைவ் பண்ண போகிறோம். தேர்ஃபோர் டெம்பரரியாகவோ இல்லை அதர்மத்தில் நாம் ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்கிறோம்னாக்க நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா அந்த அதர்மத்தில் என்ன பிரயோஜனம்னு தெரிஞ்சிருக்கு. போய் சொன்னால் நமக்கு அக்கௌண்ட்டில் டிங்குன்னு கிரெடிட் ஆகிறது, அதோட லாபம் தெரிஞ்சிருக்கு. பொய் சொன்னதுனால நஷ்டம் என்ன? இந்த வேல்யூவை கடைப்பிடிக்காததுனால இருக்கக்கூடிய லாஸ் என்ன? அது தெரியல. எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கு, growth இருக்கு இல்லையா? பசுமாடு மாதிரி நம்மளும் டக்கு 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 டக்குன்னு வளர்ந்துட்டோம் இல்லையா? நல்லா புஷ்டியா இருக்கும். ஆனா மனசளவில் கூட இருக்கக்கூடிய வளர்ச்சி growth எப்படி இருக்கு? எப்படி இருக்கு இல்லையா? எப்படி இருக்கு? பொய் சொன்னா பணம் கிடைக்கிறதுங்கிறது பலன் தெரிஞ்சிருக்கு. என் மாதிரி பலன்? பொய் சொல்றதுனால இமீடியட்டா திருஷ்டமா இருக்கக்கூடிய பலன் தெரிஞ்சிருக்கிறது, அதிருஷ்டமா இருக்கக்கூடிய பலன் தெரியலை. ஓகே. தேர்ஃபோர் பணத்தை கடைப்பிடிக்கணும் அல்லது பணத்தை சம்பாதிச்சு ஜாலியா இருக்கணுங்கிறது என் மயமா இருக்கிறது. ஆனா பொய் சொல்லக்கூடாதுங்கிற பண்பு
அது என்மயமா ஆகலை. ஏன்னா பொய் சொன்னா பிரயோஜனம் டெம்பரரியா இருக்கு, என்ன நஷ்டம் யோசிச்சு பார்த்துருக்கேலோ இல்லையா? என்ன நஷ்டம் இல்லையா? அது யோசிச்சு பார்க்கல, அது தெரியல. therefore என்ன, அதனால என்ன ஆகுது, எல்லா இடத்துலையும் லா இருக்கு இல்லையா? லான்னு என்னது? சட்டம். இப்படி இவன் இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சும் தப்பு பண்றான்னு சட்டம் இருக்கு. எல்லாருக்கும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு தெரியும், அப்ப எதுக்கு சட்டம், எதுக்கு லா, எதுக்கு ஆர்டர்? தப்பு பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு தப்பு பண்ணதுனால தானே தண்டனை, டவுட் இல்லையே இல்லையா? அதனால லா எல்லாம் ஆர்டர்ஸ்லாம் இருக்கு. தேர்ஃபோர் இல்லையா, யாருக்கும் தர்மம் அப்படிங்கிறது சொல்லி தர வேண்டாம். ஆனால் ஏன் சதாச்சாரம், ஏன் தர்மம், ஏன் வேல்யூ ஆஃப் வேல்யூஸுங்கிறது ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நான் ஏன் சத்தியத்தை கடைப்பிடிக்கணும்னு எனக்கு தெரியணும் மட்டும் இல்லை, அது எனக்கு என் மயமாகணும். அதுதான் நானாக ஆகணும். சத்தியம்தான் நானாக ஆகணும், அகிம்சாவாக தான் நான் ஆகணும். யோசிச்சு பாருங்க, புரியுறதா உங்களுக்கு? இதுதான் வளர்ச்சி. ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, ஓகே, எப்படிப்பட்ட காம்ப்ரமைஸ் அல்லது எப்படிப்பட்ட அதர்மத்தை செய்யக்கூடிய எப்படிப்பட்ட காரணம் வந்தாலும் நான் அதை கடைப்பிடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டைலமா கூட இல்லாம, டைலமான புரியுறதா? பண்ணலாமா, போய் சொல்லாமா, இந்த வாட்டி சொல்லலாமே அப்படின்னு டயலமா இல்லாம இதுதான் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு பேரு தர்மனிஷ்டா. என் மயமாகிறது அசிமிலேட்டட் விஷயம். எனக்கு அது பண்பை நல்லா அசிமிலேட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். புரியுறதா? யாரு சாது? யாரால தப்பு பண்ணறதுக்கு கெப்பாசிட்டி இல்லையோ அவர் சாது, அவள் சாது. கரெக்ட்? சான்ஸ் கிடைச்சா தெரியல, எனக்கே தெரியல என்னை பத்தி, இப்பெல்லாம் ஓகேவா இருக்கு, எங்கேயாவது சான்ஸ் கிடைச்சா தெரியல, என்னோட விஷயம் எனக்கே தெரியல அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் இல்லையா? இன்னும் இந்த பண்பானது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சத்தியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த பண்பானது இன்னும் ஏன் எதுக்குன்னு புரியல, தெரியல. அப்போ எனக்கு பொய் சொல்றதுலேருந்து கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் அதிகமாகவும் பொய் சொல்லக்கூடாதுங்கிற கடைப்பிடித்துதல் அந்த விஷயமானது கம்மியாகவும் இருக்கு. நான் என்ன பேசிட்டு இருக்கேன் இப்போ, எல்லாம் விஷயம் காமன் சென்ஸா இருந்தும் கூட நாம் என்ன பண்றோம், எந்தோ இடத்துல தப்பு நடக்கிறது. சரி, தப்பு நடக்கட்டமே, என்ன ஆகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. போன 2 கிளாஸா என்ன பேசிட்டு இருக்கோம், எமோஷனல் மைண்டை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ப்ராப்பரான ஞான கரணத்திற்காக பேசிட்டு இருக்கோம், ஞான யோக்கியதா பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமும் உங்களுடைய மனசுல, அதுவும் அதர்மம்ங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கடைபிடித்தேன்னு சொன்னா அது மனசுல டீப்பா போய் பாதிக்கும். நாம அதை பல விஷயங்களை கொண்டு அதை சரி கட்டிடலாம், கொண்டு வராமல் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ள அந்த பர்சனாலிட்டி, அந்த மைண்டு பலகீனமாகின்றே வரும். எங்க அதர்மம் குடியிருக்கிறதோ அந்த மனசு பலமா பலகீனமா, டவுட் இல்லையே. அப்படிப்பட்ட அதர்மமான இல்லையா அல்லது தர்மமானது நன்கு ஒருங்கிணைக்கப்படாத ஒரு மனசாக இருந்ததுன்னா அதுல பிரம்ம ஞானம் ஏற்படுமா, படாது. டவுட் இல்லையே. கம்யூனிகேட் ஆகிறதா வார்த்தைகள், அதெல்லாம் தான் இப்போ பண்றோம். தேர்ஃபோர் வேல்யூவை கடைப்பிடிக்காம இருக்கிறதுனால என்ன லாஸ் யாருக்கும் தெரியல. கடைப்பிடிக்கணுமா, எஸ் பண்ணணும், ஓகே. அதனால என்ன, இதோடைய நஷ்டத்தை நம்ம பார்க்கணும். சரி, என்ன நஷ்டம், என்ன போய் நஷ்டம் அப்படின்னு சொன்னா, பொதுவா ஸ்கிரிப்சர்ஸ்லாம் என்ன பண்ணோம் இல்லையா, நம்மளுடைய கிரந்தங்கள்லாம் பாபம் புண்ணியம்னு அறிமுகப்படுத்தும். தர்மத்தை கடைப்பிடிச்சேன்னா புண்ணியம், அதர்மத்தை கடைப்பிடிச்சா பாபம். சரி ஓகே, என்ன சொல்லிடுறான், பெரியவா சொல்லியிருக்கா, ராமாயணத்தை சொல்லியிருக்கிறது, மகாபாரத சொல்லியிருக்கிறது, எல்லாமே சொல்லியிருக்கிறது. அதனால நான் பாபம் பண்ணக்கூடாது, நான் புண்ணியம் பண்ணணும், நான் பாபம் பண்ணக்கூடாது. கரெக்ட்?
இதுவும் போராது, இதுவும் போராது. மொத்தம் போய் இன்வெஸ்ட் பண்றேன்னு வீடை வாங்கினா அந்த வீடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மார்க்கெட் வேல்யூவோட அதிகமாக கொடுத்து வாங்கிட்டான். வீட்டில் செம்ம பாட்டு. இப்படியா போய் இன்வெஸ்ட் பண்ணுறது? இது கூடவா தெரியல? இப்போ என்ன ஆயிடுது? ஒரு ப்ராப்ளம். என்ன, நல்ல வேலை ஒரு ஃப்ரெண்டு வந்தான் இல்லையா? அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், நான் இந்த ஊருக்கு புதுசாக வரேன்டா, எனக்கு வீடு வாங்கினா நன்னா இருக்கும். வெரி குட். இப்போ என்ன பண்ணுவார் இவர்? அந்த வீட்டை விற்கணும். வீட்டை விற்கும்போது அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான், 20% மேலேயே கொடுத்து நான் வாங்கிக்கிறேன்டா. புரியுறதா? இப்போ இவருக்கு 2 சாய்ஸ் இருக்குது. இவர் வாங்கின விலையை கூடுதலாக சொல்லி விட்ட நஷ்டத்தை சரி கட்டலாம், இல்லையா உண்மையை சொல்லி லாபத்தோட லாபமாக பண்ணிக்கலாம். இது யார் விற்கிறாளோ அவனுக்கான சாய்ஸ். சரி, வாங்குறவன் 20% சொல்லிட்டான். ஃப்ரெண்டுங்கிறதுனால 2 பேரும் பேரம் பேசலை. அவனும் 20% வாங்கிட்டான். அவ வீட்டில் என்ன சொல்கிறான், நீ என்ன 20%க்கு வாங்கின்னு வந்திருக்க, 10% தான் அப்ரிசியேஷன், அதுதான் பண்ணி வாங்கணும். இப்படி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சோஷியல் ப்ரெஷர்னால என்ன பண்ணுவோம்னு சொன்னால், இவனுக்கு கூடுதலாக விற்றுட்டு நல்ல பேர் வாங்கிக்கலாமான்னு தோணும், அவனுக்கு கொஞ்சம் கம்மியாக அப்படியே வாங்கின விலைக்கே வாங்கிட்டு அவனுக்கு வீட்டில் நல்ல பேர் வாங்கலாமான்னு தோணும். அதனால பைசா மட்டும் இல்லை, நம்மளுடைய தன்மானம், பேரு, புகழ், அப்புறம் நம்மளுடைய சோஷியலா அல்லது நார்மல் டிரான்சாக்ஷன் நாம் ஒருத்தர வேல்யூ பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் அதிகமாகவும் சதாச்சாரமானது காம்ப்ரமைஸாகவும் இருக்கு. நான் நன்னா ஏமாத்திட்டேன்டா. சின்னதாக ஒரு ட்ரிக்கு பண்ணேன் பாருங்க, சின்ன ஒரு ட்ரிக்கு. நான் என்ன எவ்வளோ வாங்கினேங்கிறது சொல்லலை, இதுதான்னு சொன்னேன். அதில் எவ்வளோக்கு வாங்கினேனோ அது ஒயிட் மணி ஆகும். எக்ஸ்ட்ராவாக நான் சொன்னது என்னது, பிளாக் மணி ஆகும். ஸ்வேததன கிருஷ்ணதன. அப்போ அந்த பிளாக் மணின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அது என்ன அர்த்தம்? பிளாக் மணின்னு என்ன அர்த்தம்? அப்படி புரியுறதா? அது இருக்கு. இது நீங்க சமாஜத்தில் போய் சொன்னேன்னா, பரவாயில்லையடா, ஏதோ நல்லா பண்ணிட்டப்போ, அந்த பணத்தை நல்லபடியாக வச்சுக்கோ, இதான் ஐடியா, அப்பா என்ன ஒரு நல்ல லாபமோ நல்லா முடிஞ்சதுனோ, வெரி குட். அதே விஷயம், அதே பர்சன் அவர் டிரான்சாக்ஷனில் போகும்போது அவரை யாராவது ஏமாத்தினா எப்படி இருக்கும்? அவர் என்ன ட்ரை பண்ணுவார் இல்லையா? பிளாக் பண்ணி அப்படி அவாய்ட் பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம். யோசிச்சு பார்த்தீங்களோ? அப்போ அடுத்த டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இல்லையா, என்னால் நான் கடைப்பிடிக்கலன்னா பரவாயில்ல, ஆனால் என்னை எதிர்கொள்கிற நான் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் வேல்யூ ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கணும். எப்படி திங்க் பண்ண முடியுது உங்களால்? இந்த உதாரணத்தில் வச்சுண்டு ஓகே. அப்போது எல்லாருக்கும் பேரு, புகழ், பணம், சொத்து, அந்தஸ்து அதெல்லாம் அதிகமாகவும் சதாச்சாரம் தர்மம்ங்கிறது ஓகே. ஏன்? புண்ணிய பாப்பம்னு தெரியும், கிரந்தங்கள் சொல்றதுன்னு தெரியும், லா இருக்கிறதுன்னு தெரியும் இல்லையா? லா அண்ட் ஆர்டர் ஏமாற்றக்கூடாது, அதெல்லாம் இருக்கிறதுன்னு தெரியும். இன்னொரு ஃபர்தராக என்ன ஆகும்? என்ன நீங்கள் பேசுகிறேன்? வைகுண்டத்தில் யார் இருக்கா? நாராயணன் இருக்கார். சரி, நாராயணன் யாரை வச்சுட்டு இருக்கார்? தன்னுடைய ஹிருதயத்தில், பக்ஷஸ்தலத்தில் யார் இருக்கா? இவருக்கு லக்ஷ்மி நாராயணனே நெஞ்சு முழுக்க பணத்தை வச்சுண்டு பணத்துக்காக இருக்கும்போது, நான் பணத்துக்காக ஆசைப்பட்டா என்ன தப்பு பார். இது வேற, அவாலையும் விட்டு வைக்கல நம்ம. புரியுறதா? அப்பா அப்புறம் இவர் சங்கரரை வழிபடும் போது என்ன பண்ணுவார் இல்லையா? கனகதாரா ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுவார். ஏன் கனகதாரா ஸ்தோத்திரம்?
அவர் இதுக்கு பாஷ்யம்லாம் பண்ணி இதெல்லாம் சதாச்சாரமாக இருங்கோங்கிறத விட்டுட்டு அவர் சொன்ன கனகதார ஸ்தோத்திரத்தில் கொட்டணும். புரியுறதா? சங்கரர் சொன்ன தாத்பரியம், அவர் பண்ண விஷயம் அதெல்லாம் வேண்டாம், கனகதார ஸ்தோத்திரம் வேணும். எப்படி புரியுறதா? இப்போ என்டையர் ஒரு தெருவுக்கு தெரு ஒரு சகஸ்ரநாம குரூப் இருக்கு. பல என்ன பண்றா இல்லையா? மெயினா எதுக்காக? இந்த ப்ராப்ளம் போனோம், அந்த ப்ராப்ளம் போனோம், இந்த ப்ராப்ளம் போனோம். இதெல்லாமே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எதுக்கு? ஓ எல்லாரும் எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்கா? நான் எந்த இடத்துல எப்படி என்னுடைய மனசானது எவ்வளோ கல்ச்சராக இருக்கிறது, எந்த விஷயத்தில் அது போய் ஈஷின் இருக்கிறது, எதில் போய் அதிகமாக வேல்யூ கொடுக்கறது. என்னுடைய மனசு வேல்யூக்கு வேல்யூ கொடுக்கறதா இல்லை வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்திற்கு வேல்யூ கொடுக்கறதா? ஒரு வேதாந்தியோடைய மனசு எதுக்கு இருக்கணும்? தபோபிஹிக்ஷீன பாபானாம் அப்படின்னா சதாச்சாரம்ங்கிறது நேச்சுரலாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம இதை படிக்கிறோம். தேர்ஃபோர் எந்த எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் ஓகே, நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நமக்கு தர்மம் தெரியும், ஆனால் தர்மம் பிடிப்பதனால் அதை பிடிக்காததுனால என்ன லாபம் என்ன நஷ்டம்ங்கிறது தெரியல. அப்பா நான் இந்த இடத்துல சின்னதாக ஒரு பொய் சொல்லிடுறேன்ப்பா, டேய் பொய் சொன்னால் மாட்டிப்படா. என்ன அப்பா என்ன பையன், பொய் சொல்லக்கூடாதுங்கிறது ஸ்டேட்மெண்ட் இல்லை, பொய் சொன்னால் மாட்டிப்படா. மாட்டிப்பியே, நான் மாட்டிக்காம மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பையனுக்கு தெரியாது, அப்பா என்ன சொல்லணும்? பொய் சொல்லக்கூடாதுங்கிறது சொல்லணும். ஆனால் அப்பா என்ன பண்ணுறாரு? மாட்டின்றுவ அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் சொல்லலாம், மாட்டிக்க. புரியுறதோ? இப்படி பெரியவாளுக்கே இவ்வளோதான் அறிவுன்னாக்க எப்படி ஆகும்? எப்படி கடைப்பிடிக்க முடியும்? சரி அப்படி நீ மாட்டின்ட்டேன்னா உன் மான மரியாதைலாம் போகும்டா. பரவாயில்லன்றேன், நான் ஃபேமஸ் ஆயிடுவேனே. யாருக்கு மானம் யாருக்கு மரியாதை? நான் ஃபேமஸ் ஆகுறதா எனக்கு மான மரியாதை அப்படின்றத என்ன பண்ணுவேன்? எங்க முடியும்? புரியுறதா? அதனால இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நீங்க சமாஜத்தில் யாரெல்லாம் சதாச்சாரமா இருக்காளோ அவளுக்கு மதிப்பு மரியாதை அவார்டு. இவர் இப்படிப்பட்ட நல்ல செயலை செய்தார், இப்படிப்பட்ட தியாகத்தை செய்தார் அப்படிங்கிறதுக்கு நிறைய விழா கொண்டாடி அவளுக்கு பட்டம் கொடுத்து அவளுக்கு மரியாதை கொடுக்கப்படுறது. அதே மாதிரி யாரு பாப்பம் பண்றார்களோ அவர்களுக்கு என்னது? தண்டனை அளிக்கப்படுறது. அவர்களை சமாஜத்திலிருந்து இன்டைரக்டா அவமரியாதை பண்றது. இதுதான் அப்படிதான் இருந்திருக்கு நம்ம சொசைட்டி. அப்படிப்பட்ட சொசைட்டி எப்படிப்பட்ட சொசைட்டி? வேல்யூ பண்றக்கூடிய சமாஜம், வேல்யூ பண்றவர்களை மதிக்கக்கூடிய சமாஜம். இப்ப எப்படி இருக்கு நான் சொல்லல, உங்களுக்கு தெரியும். புரியுறதா? சரி, அப்படி இருந்தும் புண்ணிய பாவமும் சொல்லி எல்லா கிரந்தங்கள் பிரிவா எல்லா இடத்துலையும் புண்ணிய பாவமும் சொல்றது, சமாஜத்தில் இப்படி ஒரு விஷயமும் இருக்கிறது. இருந்தாலும் என்ன நடக்கிறது? இருந்தாலும் தப்பு பண்றானே, தப்பு நடக்கிறது. ஏன் யோசிச்சு பாருங்க. இங்கதான் டீப்பா போகணும். ஏன் நடக்கிறதுனாக்க தப்பு பண்ணக்கூடாதுங்கிறத நாம கடைப்பிடிக்க ட்ரை பண்றோம். நாமனாக்க ஜெனரலா சொல்றேன். ஓகே, சாமானிய தர்மத்தை நாம கடைப்பிடிக்கணுங்கிறத ட்ரை பண்றோம், அதர்மத்தை கடைப்பிடிக்க கூடாதுங்கிறத நாம ட்ரை பண்றோம். இது நம்பர் 1. எப்படி ட்ரை பண்றோம்? ஏன்னா ஏன் பாப்பம் பண்ணக்கூடாது, ஏன் பாப்ப செயலில் ஈடுபடக்கூடாது? ஏன்னா வேதம் சொல்றது பாப்பம் வந்துடும். ஈஸி, புரியுறதா? ஏன்னா அப்பா அம்மா சொல்லியிருக்கா. இது இருக்கிற மட்டும் என்ன ஆகும்னு சொன்னா ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும்.
ஏன்னா எங்க சான்ஸ் கிடைக்கிறதோ, எங்க நாம சிச்சுவேஷன் ப்ரெஷரா வரோமோ அந்த இடத்துல இதை விட்டு கொடுத்துருவோம். ஏன்னா நாம ஒப்ளைஜ் பண்றோம். ஒப்ளைஜ்னா என்னது? சொன்னதை கேட்க ட்ரை பண்றோம், சொன்னதை சொல்லி கொடுத்ததை கடைப்பிடிக்கிறதுன்னு ட்ரை பண்றோம். ஆனா என்ன இருக்காங்க, அடிப்படையா ஏன் கடைப்பிடிக்கணுங்கிற அறிவு இல்லாம கடைப்பிடிக்கிறோம். அது என்னுடைய விஷயம், என்னுடைய ஐடென்டிட்டியாக அது இல்லை, என்னுடைய விஷயமாக அது ஆகவில்லை. ஏன்னாக்க ஓகே, தர்மா சதாச்சாரம் பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டா அது எது கூட சம்பந்தப்படுறது? உடம்பு கூடவா, மனசு கூடவா, புத்தி கூடவா, அகங்காரத்து கூடவா? நான் கேட்கறது புரியுறதா? நான் நல்லவன், நான் புண்ணியம் செய்தேன், நான் பாப்பம் செய்ய மாட்டேன் இப்படிங்கிறது யாரை பத்தி சொல்றது? உடம்பு பத்தியா, புத்தியை பத்தியா, எப்படிப்பட்ட சொல்றது? இட் இஸ் அபவுட் மீ. நான் சொல்லும் போது எது வந்து நிக்கிறது இல்லையா? நான்கிற ஐடென்டிட்டி எதுல இருக்கு? புரியுறதா? தர்மத்தை கடைபிடிக்கிறதுனா அது அகம். ஓகே, அப்போ இந்த தர்மா விஷயம் எனி டிரான்சாக்ஷன் உலகத்துல பாருங்க, வேதாந்தத்தை கூட இப்ப கன்ஃபியூஸ் பண்ணப்படாது. உடனே நம்ம அப்படியே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அகங்கிறதுக்கும் எப்படியும் வச்சுட்டு நம்ம திங்க் பண்ணுவோம். அப்படி திங்க் பண்ணா தொலைஞ்சேல்னு அர்த்தம். நான் பிரம்மன் தானே, நான் எது கடைப்பிடிக்கணும் கேட்டேன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன், ஓம் சொல்லிடுவேன். புரியுறதா? பிரம்மன் தான் நீங்க. அது புரியாம இருக்கிறதுக்கு என்ன தடையோ அதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த பிளேன்ல நீங்க கூட திங்க் பண்ணேன்னா அந்த கொஞ்சம் நஞ்சா இருக்கக்கூடிய பலகீனமான மனசை திடப்படுத்திடலாம். தேர்ஃபோர் என்ன ஆயிடுறது இப்போ இல்லையா? அப்போ நான்கிறதுல சம்பந்தப்பட்டிருக்கு இந்த சதாச்சாரம் தர்மம். அப்போ லா ஆஃப் தர்மா இல்ல ஆர்டர்னு சொன்னா எது கூட? அகங்காரம் அல்லது யாரு கர்த்தாவோ யாரு போக்தாவோ அவனை டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கிறது. அப்படி என்ன பண்றான் அவன்? எல்லா சிச்சுவேஷன்லையும் நாம சரியான தேர்வை பண்ணணும். இந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது வந்து கண்டினியூஸா உங்களுக்கு தெரியணும். அப்ப எதை பேஸ் பண்ணி நீங்க தேர்வு பண்ணுவேல், செலக்ட் பண்ணுவேல்? எதை பேஸ் பண்ணி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எதன் அடிப்படையில் நீங்க பண்ணுவேல்? பொதுவா என்ன சொல்லுவோம்? தர்மத்தின் அடிப்படையில். ஆனா அந்த தர்மத்தின் அடிப்படையில்ங்கிறது என்ன ரீடிஃபைன் பண்றோம்னு சொன்னா, எந்த விஷயத்தை நீங்க வேல்யூ பண்றீங்களோ அது பேஸ் பண்ணி தான் உங்களுடைய தேர்வு இருக்கும். சப்போஸ் சில சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூழ்நிலையில என்ன பணமானது அதிகபட்சமாக உங்களுடைய தேவையாக உங்களுடைய வேல்யூவாக இருந்ததுன்னு சொன்னா எதை தேர்வு பண்ணுவோம்? புரியுறதோ? ஓகே, பணத்தை எப்படி சம்பாதிக்கலாங்கிறத தேர்வு அதிகமா இருக்கும். நிறைய கஷ்டப்படுறோம் வச்சுக்கோங்களேன் இல்லையா? அப்பவும் தர்மத்தை கடைப்பிடிச்சவாலாம் எப்படி இருப்பா? ரொம்ப ரேருன்னு சொல்லுவோம். ஏன்னா தர்மத்தை பேஸ் பண்ணி நாம முடிவு பண்ண ட்ரை பண்ணினாலும் நம்மளுடைய வேல்யூ டுவர்ட்ஸ் அதை விட்டு கொடுக்கக்கூடிய விஷயம் அதிகமா இருக்கிறது. நான் சொல்றது புரிய வருதா? அப்போ ஏன்னா ஒருத்தன் எவன் டிரான்சாக்ஷன் பண்றானோ அவன் சாய்ஸ் பண்ணணும். அந்த சாய்ஸ் வந்து புண்ணிய பாபத்தின் அடிப்படையில் இருக்கணும் இல்லையா? அப்புறம் என்ன கத்துன்னு இருக்கானோ அதை பேஸ் பண்ணி இருக்கணும். அந்த கத்துண்டதை பேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த பண்புகளை, ஏன் இந்த வேல்யூவை நான் கடைப்பிடிக்கணும், அது மட்டும் இல்லை கடைப்பிடிக்காததுனால என்ன நஷ்டம்ங்கிறது வந்து நன்னா நிஷ்டையாயிருக்கணும், நன்னா புரிஞ்சிருக்கணும். சரி, என்ன கடைபிடிக்கலன்னா என்ன நஷ்டம்? பொய் சொன்னா என்ன நஷ்டம்? பண்புகளை கடைபிடிக்கலன்னா என்ன நஷ்டம்? வேல்யூ பண்ணலைன்னா என்ன நஷ்டம்? யோசிச்சு பாருங்க. எங்க லவ்ஸ் ஆகும், என்ன ஆகும்னு சொன்னா, ஓகே, முதல்ல சமாஜத்தில் நமக்கு
மதிப்பு மரியாதை இதெல்லாம் சைடு எஃபெக்ட். பாப்பம் வரும். ஓகே, பாப்பம் ஒன்று வரும், எது டவுட் இல்லையே. பாப்பியாக இருப்போம். அப்புறம் மற்றவா கிட்ட மதிப்பு எப்படி இருக்கும்? விழுந்துரும். ஆர்கியூ பண்ணலாம். என்கிட்ட லட்சமா கோடி கோடியாக கொட்டித்துனா ஏன் என்னை மதிக்க மாட்டான்னு நான் பார்க்குறேன். இப்படி ஆர்கியூ பண்ணலாம். புரியுது உங்களுக்கு? மனசுக்குள்ள யார் என்ன நினச்சிருந்தாலும் ஒரு பணக்காரன் வந்து நின்னா என்ன பண்ணுவோம்? சமாஜம் என்ன பண்ணும்? ஓகே ஓகேன்னு சொல்லும், மரியாதை கொடுக்கும். அது போதுமே எனக்குன்னு அப்படின்னு சொன்னா அப்படின்னா அதை விட அதிகமாக காம்ப்ரமைஸ் பண்ணுறதுனால என்ன டேஞ்சர்? என்ன டேஞ்சர்? என்ன டேஞ்சர் அப்படின்னாக்க, என்னையே நான், நல்லா பாருங்க, என்னையே நான் தொலைத்து விடுவேன். உங்களுக்கு உங்களை பற்றி என்ன ஒப்பீனியன் இருக்கும்? அதை வெளியில் காட்டிக்காம இருக்கலாம், யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காம இருக்கலாம். ஓகே, நீங்களே அந்த எண்ணம் வந்தாலும் அவாய்டு பண்ணலாம். பட் உள்ளுக்குள்ள நீங்கள் உங்களை பற்றி யோசிச்சு பார்த்தேன்னு சொன்னால் பாப்பின்னு தோணுமா, புண்ணியன்னு தோணுமா? உங்களுக்கு நான் சொல்லலைன்னு சொல்லியிருக்கேன், சொல்லி கொடுக்கறதுக்காக அந்த வார்த்தை. யாரு அதர்மத்தை கடைபிடிக்கிறாளோ, யாரு வந்து அர்த்தகாம பிரதானமாக தர்மத்தை கிராஸ் பண்ற அளவுக்கு பண்புகளை வேல்யூ பண்ணாம அப்படிலாம் இருந்து எப்படி வேணா இருக்கலான்னு பிராகிருத ஸ்வபாவத்தில் அதிகபட்சமாக இருக்கக்கூடியவர்கள் டெம்பரரியாக மேலாக எல்லா விதமான மெட்டீரியல் விஷயம் கெயின் பண்ணினாலும் அவர்கள் பற்றின ஒப்பீனியன் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? செல்ஃப் இமேஜ் என்ன ஆகும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க மேலாக வச்சு பார்க்காதீங்க. ஆனா எப்போ நீங்க சதாச்சாரத்தை கை விடுறீங்களோ, எப்போ பண்புகளை கை விடுறீங்களோ, அந்த இடத்துல என்ன ஆகும்? நமக்கு முன்னாடியே விழுந்துடுறோம். அதனால தான் உங்களால் ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி ஏதாவது ஒரு விரதம் எடுத்துட்டு அது பண்ண முடியலன்னு சொல்லும்போது என்ன ஆகிறது? ஒரே கில்ட்டாக ஆகிறது. புரியுறதா? அந்த கில்ட் ஹர்ட் பகவான் ஈஸ்வரா. அப்ப என்ன நினைப்போம்? எனக்கு ஒரு காமன் சென்ஸ் இருக்கு. ஆஸ் அ கர்த்தா, ஆஸ் அ டூவர் நான் என்ன பண்றேன்? புத்தி பிரகாசமா இருக்கு. அகிம்சா, சத்தியம், அஸ்தேய, திருடக்கூடாது, சத்தியத்தை கடைபிடிக்கணும், ஹிம்சையை பண்ணக்கூடாது, இதெல்லாம் எனக்கு காமன் சென்ஸா இருக்கிறது. நோ ப்ராப்ளம். டவுட்லே எல்லாருக்கும் இது இருக்கிறதுன்னு இப்பதான் ப்ரூவ் பண்ணினோம். ஓகே, ஆனா என்ன பண்றோம்? ஆனா என்ன ஆறுது? இதை கடைபிடிக்காததுனால, இதை காம்ப்ரமைஸ் பண்ணாததுனால அறிவு ஒன்று இருக்கிறது, செயல் பண்ணும்போது என்ன பண்றோம்? வேற மாதிரி பண்றோம். பேசுறது ஒரு மாதிரி இருக்கிறது, செய்யறது ஒரு மாதிரி இருக்கிறது. எனக்கு வேணுங்கிறதோ என்னவோ, எனக்கு வேணுங்கிறது இன்னர் பீஸ் வேணும், நிம்மதி, சாந்தி வேணும். ஆனா சதாச்சாரம் வேல்யூஸ் இல்லாததுனால என்ன ஆயிடுறது? வரக்கூடிய பலன் மெட்டீரியலா வருதே தவிர மனசு எப்படி இருக்கும்? இல்லையா? எங்கேயாவது ஏதாவது திருடனை, களவாளி பையனை, ஏமாத்துறவனை அப்படியே பகவான் கிட்ட தியானம் பண்ணிட்டு அப்படியே சாந்தமா இருக்கிறது பார்த்துருக்கேலோ? அந்த மனசு எப்படி இருக்கும்? இல்லையா? குரோதத்திலையும், டென்ஷன்லையும், இரிட்டேஷன்லையும், தவிப்பிலையும், துடிப்பிலையும் அசாந்தமாக இருக்கும். டவுட் இல்லையே? டவுட்டே பண்ண வேண்டாம். நம்மளுடைய அந்த கரணம், ஞான கரணம் எங்கிருந்து வந்திருக்கிறது? இல்லையா? பஞ்சபூதத்துடைய சத்துவ பிரதானமான விஷயத்திலிருந்து வந்திருக்கிறது. எப்போ அது சத்துவத்திற்கு மாறாக போகிறதோ, தட் இஸ் வித்தவுட் சதாச்சாரம், தட் இஸ் வித்தவுட் வேல்யூஸ், எப்படி ஆகும் அது? அப்படிப்பட்ட மனசு அசாந்தம், அசாந்தம், அசாந்தம். இப்ப இந்த அசாந்தம் எதனால வருது? வேல்யூவை வேல்யூ பண்ணாம அவேல்யூவை வேல்யூ பண்றோம். அவேல்யூன்னா என்னது? இங்கிலீஷா, தெலுங்குவா, தமிழா, சம்ஸ்கிருதமா, என்னன்னே தெரியாது நமக்கு. இல்லையா? எது வேல்யூ இல்லையோ அத துராச்சாரத்தை, ஆசுரி சம்பத்து, தெய்வீ சம்பத்துன்னு சொல்ல போறாரு பின்னாடி. ஆசுரி சம்பத்து நமக்கு மேலான பிரயோஜனத்தை கொடுக்கறது, மெட்டீரியல் கெயின் கொடுக்கறது. அதை நாம வச்சுட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிடுறது? சதாச்சாரம் தெரிஞ்சும், வேணும்னு புரிஞ்சும், இல்லையா, ட்ரை பண்ணியும், நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் ஜி, எல்லாமே நான் பண்ணினேன்,
ஆனா. இப்ப ஆனா புரியுறதா உங்களுக்கு? எந்த ஆனான்னு? ஆனா. ஆனான்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய வேல்யூ ஸ்ட்ரக்சர் வேற எதுலயோ இருக்கிறது. இதை நீங்க அப்படியே எடுத்துட்டு கோலுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் தர்மம் கோலா இருக்கணும். என்ன சொல்ல வரோம்? வேல்யூ ஆஃப் வேல்யூஸ் என்னது? ஃபர்ஸ்ட் தர்மம் கோலா இருக்கணும், தர்ம நிஷ்டனாகணும். அதாத்தோ தர்ம ஜிக்ஞாசா, அவனுக்கு தான் தர்ம சாஸ்திரம். என்ன ஆனாலும் உசுரே போனாலும், ஹரிச்சந்திர மகாராஜா கதையை பாருங்க. யாரு வேணா வரட்டும், யாரு வேணா போட்டோம், ராஜ்யம் போட்டோம், பொண்ணு வைஃப் போட்டோம், பையன் போட்டோம், என்ன வேணா போட்டோம், நான் என்ன பண்ணுவேன்? நான் சத்தியத்தை கடைப்பிடிப்பேன். இது தர்மனிஷ்டா. அப்படி இருக்க முடியறதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட வேல்யூ ஃபார் த சத்தியம் வேல்யூ இஸ் நம்பர் 1. ஏன்னா ஹரிச்சந்திரன் சொன்னா சத்தியம், சத்தியம் சொன்னா ஹரிச்சந்திரன். அந்த அளவுக்கு சத்தியம்ங்கிற அந்த பண்பு சதாச்சாரம் அவரிடத்தில் அசிமிலேட் ஆயிருக்கிறது. பொதுவா எங்க இருக்கிறது? பணத்தை சம்பாதி, ஜாலியாக இரு, தர்மம் எல்லாம் ஓகேங்கிறது அசிமிலேட் ஆயிருக்கு எல்லாருக்கும். இருக்கட்டுமே ஜி, ஏன் ஜி எங்களுக்கு சொல்றேன், நாங்கெல்லாம் மாண்டூக்கிய ஸ்டூடெண்ட்ஸ். அப்படிப்பட்ட மனமானது இல்லையா எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குமா? என்ன சொன்னேன் இப்போ இல்லையா? ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா இருக்கும். நான் ஒண்ணு ஐடியா இருக்கிறது, சதாச்சாரம்ங்கிறது காமன் சென்ஸா இருக்கிறது, பண்றது அதுக்கு முரணா காம்ப்ரமைஸ் பண்றேன், வந்திருக்கக்கூடிய விளைவு அது ஒரு மாதிரி வருது. மனசு சாந்தி வேணும்னு நினைக்கிறேன், அசாந்தமாவே இருக்கு. ஒரு பக்கம் தேடின்னு இருக்கிறது சாந்த புருஷனா இருக்கணும்னு தேடுறேன், இன்னொரு பக்கம் அசாந்தமா இருக்கேன். புரியுறதா அந்த ஸ்பிளிட்? எனக்கே நான் அதனால என்ன பண்ணுவோம்? நமக்கே நம்மளை பிடிக்காததுனால, நமக்கே நம்ம அக்செப்டன்ஸ் இல்லாததுனால மற்றவாள் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். புரியுறதோ? மற்றவாளுடைய குறைய வச்சுண்டு நாம கொண்டாடிண்டு அவளை இது பண்ணிட்டு இருப்போம், சத்தம் போட்டுண்டு, கண்டை போட்டுண்டு, இரிட்டேட் ஆகிண்டு. இப்படி இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்டிங் ஸ்பிளிட் மைண்டில் என்ன ஆகும்? என்ன ஆகும்? நீ ஆஃபீஸ் வேலை கூட ஒழுங்கா பண்ண முடியாது. புதுசா ஒரு ட்ரைனிங் போயிட்டு வானாக்கா அங்க போனா என்ன பண்றது, பணமும் கொடுக்கலாம், வேலையும் பண்ணணும், ட்ரைனிங் அட்டன் பண்ணணும், எரிச்சலா வரும். புரியுறதா? எரிச்சல்வான் புருஷாவா இருப்பேன். இருப்பேன்னா உங்களை சொல்லல ஒன்ஸ் அகைன். புரியுறதா? எரிச்சல்வான் புருஷகானா இருந்தான்னாக்கா அவனுக்கு எந்த ஞானம் எங்க வரும்? கர்மயோகம். கர்ம யோகமா? கர்மம் அப்படிதான் இருக்கும். கிளாஸா? ட்ரைனிங்ல என்ன கோவம் வந்ததோ கிளாஸ் வச்சா எப்படி இருக்கும்? அதே மாதிரி. குரூப் டிஸ்கஷன் டென்ஷன் ஆயிடுவேன் அதை பத்தி பேசினேன்னா. நித்திய சுவாத்தியாயமா? பேரே சொல்ல வரல, பாதி பேருக்கு. நித்திய சுவாத்தியாயத்தை நிதித்தியாசனங்கிறது, நிதித்தியாசனத்தை நித்திய சுவாத்தியம். பாரு, எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே மனசுக்கு சம்பந்தப்பட்டது. அந்த மனம் அமனம்னு மனசுல புரிஞ்சுக்கணும். என்னது மனசு? மனசு இல்ல, மனசும் பிரம்மனேங்கிறது புரிஞ்சுக்கணும். பாருங்கோ, இப்படி கான்ஃப்ளிக்டிங்கா ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா இருந்தேன்னாக்க என்ன ஆகும்? புரியுறதா? நான் என்ன லூஸ் பண்ணிடுவேன். தட் மீன்ஸ் டோட்டல் செல்ஃப் இன்அக்செப்டன்ஸ், இரிட்டேஷன். ரொம்ப கடைசியா என்ன தெரியுமா முடியும்? வயசான காலத்துல செல்ஃப் ஹேட்ரட்ல போய் முடியும். என்னையே எனக்கு பிடிக்காது. எங்க வருது பார்த்தீங்களா? ஒரு ஒரு விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்றதுனால. ஏன் காம்ப்ரமைஸ் பண்றோம்? காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அதோட நஷ்டம் தெரியல. நம்ம சதாச்சாரத்தை விட்டோம்னு சொன்னா என்ன ஆகும்? செல்ஃப் ஹேட்ரட்ல கொண்டு வந்து முடியும். அதுக்கப்புறம் வேதாந்தத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன், நீங்க சர்வாத்மத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மி பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். போக முடியுமா? அவற்றில் பேச முடியுமா? என்னது ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காரு, ஏதோ போயின்னு இருக்கிறது,
ஐயோ போரா அடிக்கிறதே, இது என்னது, என்னைக்கு அமானித்தம்லாம் சொல்லுவாரா மாட்டாரா, தெரிஞ்சது தானே. எங்க எங்க ஆப்ரேட் பண்றோம்னு புரியுறதா நமக்கு, ஃபாலோ பண்ண முடியறதா? நீ ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ ஆஃப் வேல்யூஸ் தெரியுறது உங்களுக்கு. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கோ? நான் என்ன கேட்கிறேன் இப்போ, வேல்யூ ஆஃப் வேல்யூஸ் கிளாஸ் தெரியறதோ, அதை தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இது கனெக்ஷன், அப்பதான் அனுபந்த சதுஷ்டயம் ஏற்படும். அப்புறம் வேல்யூ ஆஃப் வேல்யூஸ் வரலாம், அப்புறம் வேல்யூக்கு வரலாம். அப்போ என்னையே பிடிக்காத அப்படிப்பட்ட நான் ரொம்ப அப்படிப்பட்ட செல்ஃப் இமேஜ் டவுனா இருந்ததுன்னா எப்படி மோட்சம் சம்பவிக்கும்? எப்படியோ தாட்டி அதெல்லாம் பண்ணி இருக்கும், அப்படியே இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ்ல இருக்கும்போது என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும், கிளாஸ் கேட்டுட்டேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நோட்ஸ் எழுதிட்டேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனால் வீட்டுக்குள்ளே போய் வேலை செஞ்சு எல்லாருக்கூடையும் 4 பேர் ஷோல்டரோட ஷோல்டரா இல்லையா உரசி கிரிசி வேலை பண்ணி அடுத்த வாழ்க்கை ஹெல்ப் பண்ணி இல்லையா செல்ஃப்லெஸ்ஸாக பண்ணும்போது அதெல்லாம் பிடிக்கிறது உங்களுக்கு. ஏன் பிடிக்கல? புரியறதா உங்களுக்கு? 4 பேருக்கு உபகாரம் வீழ்த்து போட்டுன்னு பண்ணுறோமோ, மேக்சிமம் அவாய்ட் பண்ணுறோம். யோசிச்சு பாருங்கோ. அப்போ செல்ஃப்லெஸ்ஸாக சுயநலமற்ற அந்த உபகாரம் பரோபகாரத்திற்கான வேல்யூ தெரியல. செல்ஃபிஷா இருக்கிறதுல மேலாக கெயின், சௌரியமா இருக்கும் நம்ம பாட்டுக்கு, நமக்கு நம்ம சௌரியம் அது நமக்கு தெரியறது. ஆனா என்ன ஆயிடுறது? பரோபகாரம் சாமானிய தர்மமா, செல்ஃபிஷ்னஸ் சாமானிய தர்மமா? செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிறது சாமானிய தர்மத்தில் வருதா? டவுட் இல்லையே, டவுட் இல்லையே. எங்க போய் முடியும் அது பாருங்கோ. சே நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல, எப்ப தோணும்? 80 வயசுல தோணும். அது ஒன்னே போதும்னே. இது எல்லாமே மனசுல ஆழமா உங்களோட பர்சனாலிட்டிய ஹேட்ரட் பர்சனாலிட்டியா மாத்துறது, ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா மாத்துறது, கான்ஃபிளிக்டிங்கா மாத்துறது. உங்க மனசுலயே முரண்பாடா இருக்கும். நிறைய குழந்தைகள் ரோட்ல அடி வாங்கிண்டு இல்லையா, ஏதோ ஒன்று பண்ணிட்டு அனாதையா சுத்தின்னு இருக்கு. சின்ன சின்ன குழந்தை எல்லாம் எங்க என்ன கிடைச்சாலும் எடுத்து சாப்பிட்டுடும், எடுத்து வச்சுண்டுரும். யாரோ ஒரு நல்ல தம்பதிகள் ஒரு சின்ன குழந்தைய இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற குழந்தைய தத்து எடுத்துக்கிறா. தத்து எடுத்துன்னு என்ன பண்றா? ப்ராப்பரா அவனுக்கு எல்லா விதமான சௌகரியங்களை பண்ணி கொடுத்து, இனிமே நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது கண்ணா, இப்போ நீ என்னோட பையன், நீ ப்ராப்பராக இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கணும், ஸ்கூலுக்கெல்லாம் போகணும், நிறையா படிக்கணும், நிறையா இல்லாதவாளுக்கு நிறையா நீ பண்ணணும், எல்லாமே ஒண்டர்ஃபுல். பையன் எல்லாம் கேட்டுக்கிறான், ரொம்ப மரியாதை இல்லையா, அப்பா அம்மா என்ன கிடச்சிட்டா அதெல்லாம் இல்லையா, எல்லாம் தெரியறது. இத்தனை நாள் என்ன பண்ணி பழக்கம், எங்கே என்ன விழுறதோ இல்லையா, இங்கே தேங்காய் உடைச்சா டக்குன்னு, இப்போல்லாம் யாரும் அந்த மாதிரி இல்லை. இந்த காலத்தில் தேங்காய் உடைச்சா 4 பேர் டக்குன்னு எடுத்துன்னு போடுவா, தெரியுமோ? இப்படி வாழ்ந்தே பழக்கம். அப்போ இத்தனை நாளைக்கு அந்த குழந்தைக்கு எது வேல்யூ இருந்தது? கிடைச்சதை எடுத்து சாப்பிடுறது வேல்யூ. ஓகே, இப்போ ஸ்கூலுக்கு போகிறது, ஓகே, எதிர்க்க ஒரு பையன் போறான், சாக்லேட்டுக்கு விழுந்துருது பையனோடது, எதிர்க்க இருக்கிற பையன். அந்த பையன் என்ன பண்றான்? கீழே விழுந்துருத்துன்னு போயிடுறான். கீழே விழுந்துருத்தேன்னு வருத்தமே தவிர அந்த பையனுக்கு எடுத்து வாயில போட்டுக்கலாமாங்கிற குழப்பம் இல்லை. யாருக்கு? எனக்கு. இந்த பையன் என்ன பண்ணி கீழே விழுந்ததை எடுத்து பழக்கம். போய் பார்க்கறாரு, கீழே சாக்லேட் இருக்கிறது இல்லையா, ஏன் பார்த்தான்? இத்தனை நாள் பார்க்கல, இத்தனை நாள் கிடைச்சதை எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க இங்க இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தான். டைம் ஆயிட்டா, இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தான். இப்ப என்ன பண்றான்? என்ன இம்ப்ரூவ்மெண்ட்? அம்மா அப்பா சொல்லி கொடுத்ததுனால, வேதம் சொல்றதுனால, கிரந்தங்கள் ராமாயணம் மகாபாரதம் சொல்றதுனால நான் எக்ஸ்ட்ரா பண்றேன். யாராவது பார்க்கறாளா? டைலமா ஒன்றும் இருக்கு. அந்த டைலமா இல்லாதது தான் ஓகே
அந்த டைலமா இல்லாத வேல்யூ தான் உங்களால் ஹரிச்சந்திரன் மாதிரி கடைப்பிடிக்க முடியும். அந்த டைலமா இருந்ததுன்னு சொன்னா, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு இருந்தது சொன்னா வேல்யூடைய வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். அதனால நம்ம வேல்யூவை என்னன்னு படிச்சு தெரிஞ்சுக்கிறது ஒரு ஸ்டேஜ், அதை பண்ணிட்டோம், அதை கடைப்பிடிக்க ட்ரை பண்றோம். ஆனா அது என்மயமாகி கொஞ்சம் கூட அது ஸ்லிப் ஆகாம காம்ப்ரமைஸ் ஆகாம பண்றதுக்கு என்ன பண்ணணும் இப்போ இல்லையா? இந்த வேல்யூவோட வேல்யூ நாம தெரிஞ்சுட்டோம்னு சொன்னா, தெரிஞ்சுட்டு அதே வேல்யூவை புரிஞ்சுட்டோம்னு சொன்னா அது எனக்கு அசிமிலேட் ஆகும், என்னுள்ள அது நானாக விளங்கும். என்னோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும்? சதாச்சாரனாக விளங்கும். புரியுறதா உங்களுக்கு? அதனால என்ன, கடைப்பிடிக்காததோடைய நஷ்டம் எங்க வந்து முடியும்? நம்மள நாமே ஒத்துக்காத அளவுக்கு நம்மிடத்திலேயே நாமே இல்லையா கீழ்த்தனமா ஆயிடுவோம் அப்படின்னு இந்த விஷயத்தை வந்து சொல்றது. அதனால சுவாமிஜி சொல்றார், a value is a value only when the value is valuable for me. The value is a value only when the value is valuable for me. இதை யோசிச்சுட்டு வாங்கோ. இதுல இருந்து அடுத்த கிளாஸ் அமானித்வத்துக்கு போகலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இந்த சனிக்கிழமை 4:30க்கே பூஜை இருக்கும். ஓகே, 5:30க்கு சாந்தோக்கியம் இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டு வாங்கோ. ஓகே. ரெண்டாவது விஷயம் வந்து அடுத்த வேல்யூ ஆஃப் வேல்யூஸ் கிளாஸு டியூஸ்டே அன்னைக்கு பாராயணம் ஆரம்பிக்கிறது. இதை நான் சாட்டர்டே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓம் சதஸ்மை நரோ வசாசே ததாதன யதா ஸ்ரீரதாதம் பாதே வாமம ஸ்ருதः புமான் புத்ரோ ஜாயதே விந்ததே வஸ்வதா விஸ்வாஹாரபயேததே கிரஹே கராலோகே சம்ருகாத்மேத ரத்னகிரீஸ்வரே ஸ்வாமி பிரசாதேன சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. இங்கே பாராயண விஷயம் இருக்குது. 10லேருந்து ஆரம்பித்து ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அதுக்கான உபன்யாசமும் இருக்கும் 10th to 17. அதனால் நமக்கு 9ஆம் தேதி திங்கக்கிழமை அன்றைக்கி சாயந்தரம் இருக்கும், 7 மணிக்கு இருக்கும். டியூஸ்டேக்கு பதிலாக வெட்னஸ்டே இருக்கும். அதுக்கு அடுத்த வாரம் சொல்கிறேன். டியூஸ்டேக்கு பதிலாக இந்த வாட்டி டியூஸ்டே பதிலாக வெட்னஸ்டே இருக்கிறது. அடுத்த வாரம் டியூஸ்டேக்கு பதிலாக மண்டே திங்கக்கிழமை இருக்கும். அதுக்கு அடுத்த வாரம் டியூஸ்டேக்கு பதிலாக வெட்னஸ்டே இருக்கும். ஓகே, இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சனிக்கிழமை அர்லியாக நடந்துடும். நீங்கள் வழக்கம் போல் 6 மணிக்கு வந்தேன்னா பாதி கிளாஸ் முடிஞ்சிடும். அதனால் சீக்கிரம் வாங்கோ. பூஜையை அட்டென்ட் பண்ணுற மாதிரி 4:30 மணிக்கு வந்துட்டேன்னா 6:30 மணிக்கு போயிடுது. சரியா? அறிவோம். ஓ நமஸ்காரம். பாருங்கோ, பத்ரிநாத் பிரசாதம் கொண்டு வந்திருக்கா மாமி. கிளாப் பண்ணுங்கோ, ரொம்ப சந்தோஷம். அதை நாம் எல்லாரும் விநியோகம் பண்ணலாம். ஆமாம்.